சரஸ்வதி நமஸ்துபியம் லக்ஷ்மி சிம்மம் சரணம் பிரபத்தி. உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாளை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். இக்கோவில் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றிருக்கிறது திருவள்ளூர் என்கிற திவ்ய தேசம். இந்த இடம் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பாடல் பெற்ற ஸ்தலம் திருவள்ளூர். பெயர் காரணம் படுக்க எவ்வுள் என்ற ஒரு சொல் நாளிடவில் எவ்வுள் என்று மாறியது. அதுதான் திரு எவ்வுள். பெயர் மருவி மருவி திருவள்ளூர் என்று மாறிவிட்டது. விஷ்ணு இந்த இடத்தில் வந்து தங்கி படுக்க எந்த இடம் என்று சாலிஹோத்திரர் என்ற மகரிஷியிடம் கேட்டதால் திரு எவ்வுள் என்று பெயர் பெற்றது இந்த திவ்ய கஷேத்திரம். இங்கு விஷ்ணு வீரராகவ பெருமாளாக காட்சி தருகிறார். சென்ற வாரம் விஜயராகவ பெருமாளை நாம் தரிசனம் செய்தோம். இந்த வாரம் வீரராகவ பெருமாளை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ரகுவம்சத்தில் தோன்றியதால் ராமனை நாம் ராகவன் என்று அழைக்கிறோம். அவர்தான் வீரராகவ பெருமாளாக இங்கு காட்சி தருகிறார். தாயார் கனகவல்லி தாயார் இங்கு வீற்றிருக்கிறார். விமானம் விஜயகோட்டி விமானம் என்று சொல்லக்கூடிய விமானம் இங்கு காணப்படுகிறது. தீர்த்தம் ஹிருத்தாபநாசினி என்று சொல்லக்கூடிய தீர்த்தம் இங்கு காணப்படுகிறது. இந்த இடத்திற்கு புண்ணியாவர்தக கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வீரராகவ பெருமாள் வைத்திய வீரராகவ பெருமாள் என்ற பெயருடனும் திரு எவ்வுள் கிடந்தான் என்ற பெயருடனும் கிங்கிரிகேஷன் என்ற பெயருடனும் அழைக்கப்படுகிறார் சுவாமி. ஸ்தல வரலாறு. பிரத்யும்னன் என்ற ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வெகு நாட்களாக புத்திரபாகியம் கிட்டவில்லை. ஆகவே அவன் திருமாலை நோக்கி தவம் புரிகிறான். அந்த தவத்தின் பலனாக திருமால் அவனுக்கு 2 வரங்கள் வழங்குகிறார். முதல் வரமாக அவன் தனக்கு புத்திரபாகியம் வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு சுவாமி அவனுக்கு புத்திரபாகியம் வழங்குகிறார். இரண்டாவதாக ஒரு வரம் கேட்கிறான். என்ன வரம் என்றால், அந்த பிரத்யும்னனுக்கு சுவாமி இந்த இடத்தில் பிரத்யட்சமாக காட்சி தந்த தினம் தை அமாவாசை அன்று காட்சியளித்தார். அவன் கேட்கிறான் சுவாமியிடம், தாங்கள் எனக்கு இந்த நன்னாளில் காட்சி அளித்ததால் இங்கு வரும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு தை அமாவாசை அன்றும் காட்சி தர வேண்டும் என்று அவரிடம் 2வது வரத்தை கேட்கிறான். அதற்கு சுவாமி அவனுக்கு அந்த வரத்தை தந்தருள்கிறார். ஆகவே இந்த திவ்ய கஷேத்திரத்தில் தை அமாவாசை என்று பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இன்றும் செல்கிறார் என்றால் இதுதான் இக்கோவிலின் சிறப்பாக கருதப்படுகிறது. மேலும் புரு புண்ணியர் என்றொரு ரிஷி வாழ்ந்து வந்தார். அவருக்கும் வெகு காலமாக புத்திரபாகியம் கிட்டவில்லை. அவர் சுவாமியின் பேரில் ஷாலி ஹோத்ர ஹோமம் என்ற ஒரு ஹோமத்தை செய்கிறான், யாகத்தை செய்கிறான். ஷாலி என்றால் ஒரு வகையான நெல் பயிர். அந்த பயிரை கொண்டு சுவாமிக்கு அனுதினமும் ஆராதனம் என்று சொல்வார்கள், அமுது படைப்பது. அந்த யாகம் செய்து அந்த ஷாலி என்று சொல்லக்கூடிய விதையை கொண்டு சுவாமிக்கு அமுது படைத்து வந்தான் அந்த புரு புண்ணியன் என்ற ஒரு ரிஷி. அவனுக்கு வெகு நாட்களாக புத்திரபாகியம் கிட்டவில்லை. வெகு நாட்கள் கழித்து அவனுக்கு சுவாமி ஒரு வரம் கொடுக்கிறார். அந்த வரத்தின் பொருட்டு அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன்தான் ஷாலி ஹோத்ரன் என்ற பெயருடன் திகழக்கூடிய ஒரு முனிவர். அவர் இந்த ஊரில் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வந்தார். அவர் வருடம் முழுக்க தவம் இருந்து அவர் பெருமாளை வணங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார். உபவாசம் என்று சொல்வார்கள், அதாவது பட்டினி இருப்பது. அந்த மாதிரி அவன் செய்து வந்தான். அந்த சாலி என்று சொல்லக்கூடிய ஒரு புடி நெல்லை எடுத்து தை அமாவாசை அன்று அதில் ஒரு அமுதை அவன் தயாரிப்பான். அப்படி தயாரித்த அந்த உணவை, அந்த பிரசாதத்தை பெருமாளுக்கு படைத்துவிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு 25% கொடுத்துவிட்டு
மீதமுள்ள 75% தான் உணவாக உண்பதை வழக்கமாக கொண்டு வந்தான். விஷ்ணு தொண்டன் என்ற வடிவில் ஒரு வயோதிகன் என்ற வேடம் பூண்டு அந்த ஷாலிஹோத்திரனிடம் வந்து தனக்கு உணவு வேண்டும் என்று கேட்கிறான். வந்த விருந்தினருக்கு அந்த 25% உணவை தருகிறான் ஷாலிஹோத்திரன். பெருமாள் அதை உண்டுவிட்டு எனக்கு இது போதாது, மேலும் வேண்டும் என்று கேட்கிறார். தனக்காக வைத்திருந்த 75% உணவையும் அந்த வயோதிகருக்கு கொடுத்து விடுகிறார். அவரும் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார். இதைப்போல் அந்த வருடம் முழுக்க மீண்டும் பட்னி இருந்து அடுத்த தை அமாவாசை என்று அந்த ஷாலி என்ற நெல்லை கொண்டு மறுபடியும் உணவு படைக்கிறான் அந்த ஷாலிஹோத்திரன் என்று சொல்லக்கூடிய முனிவன். மீண்டும் பெருமாள் வயோதிகராக வந்து தனக்கு அமுது படைக்குமாறு கேட்கிறார். வந்த விருந்தாளிக்கு 25% அந்த உணவை தருகிறார் அந்த ஷாலிஹோத்திரன். இதுவும் எனக்கு போதாது, மேலும் எனக்கு அமுது வேண்டும் என்று கேட்கிறார், உணவு வேண்டும் என்று கேட்கிறார். தன்னிடமிருந்த அந்த 75% அவருக்கே கொடுத்துவிட்டு வந்த வயோதிகர் அதை உண்டுவிட்டு நான் படுக்க எந்த இடம் என்று கேட்கிறார். அதாவது ஒரு பழமொழி உண்டு, என்னவென்றால் உண்ட மயக்கம் தொண்டர்க்கு உண்டு என்று கூறுவார்கள். அந்த பழமொழி இங்கிருந்துதான் தோன்றியதோ என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த வயோதிகர் கேட்டதற்கு இணங்க அந்த ஷாலிஹோத்திரர் இங்கேயே படுத்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய கிரகத்தை காட்டுகிறார். அதனால் சுவாமிக்கு கிங்கிருகேஷன் என்ற பெயரும் உண்டு. எவ்வுள் படுக்க, நான் படுக்க எந்த இடம் என்று சுவாமி கேட்டு அங்கேயே படுத்துக்கொண்டான் ராமன். ராமன் சயனித்த கோலத்தில் இருப்பது நாம் இங்குதான் காண முடியும். விசேஷமாக எந்தவித ஆயுதங்களும் இல்லாமல் சாந்தமாக சுவாமி இங்கு சயனித்த திருக்கோலத்தில், கிழக்கை நோக்கி சயனித்த திருக்கோலத்தில் அந்த ஷாலிஹோத்திரனுக்கு அவனுக்கு வரம் தந்தவாறு, அவனை ஆசீர்வாதம் செய்தவாறு சுவாமி இங்கு படுத்த வண்ணம் காட்சி தருகிறார். அந்த ஷாலிஹோத்திர ரிஷியும் அவருக்கு விசிறி என்று சொல்லக்கூடிய கைங்கரியம் செய்தவாறு இங்கு பெருமாள் காட்சியளிப்பது விசேஷமாக காணப்படுகிறது. மேலும் தாயார் ஸ்ரீதேவி தாயார் இங்கு வாழ்ந்த தர்மசேனன் என்ற அரசனுக்கு மகளாக பிறக்கிறார். அந்த வசுமதியை பெருமாள் வீரநாராயணன் என்ற பெயருடன் போரிட்டு அந்த வசுமதி தாயாரை மணந்ததாகவும் ஸ்தல வரலாறு குறிப்பிடுகிறது. மேலும் மது கைட்டவர்கள் என்று 2 அரக்கர்கள் வேதத்தை திருடி சென்றார்கள். அவர்களை சக்கராயுதம் என்ற ஆயுதம் கொண்டு அவர்களை வதம் செய்து அந்த வேதத்தை காப்பாற்றியதால் சுவாமி வீரராகவன் என்ற பெயருடனும் திகழ்கிறார். மேலும் தக்ஷன் என்று சொல்லக்கூடிய பார்வதியின் அப்பா யாகம் செய்கிறார். அந்த யாகத்திற்கு சிவபெருமானை அழைக்கவில்லை. ஆகவே அந்த யாகத்திற்கு சிவன் செல்லாததால் பார்வதி மட்டும் அந்த யாகத்திற்கு செல்கிறார். அந்த இடத்தில் சிவபெருமானை தக்ஷன் தவறாக பேசியதால் பார்வதி தானே சுயமாக அக்னியில் குதித்து தன்னை மாய்த்துக் கொள்கிறார். இதனால் கோபமடைந்த சிவன் அந்த தக்ஷனை அழிப்பதற்காக வீரபத்ரன் என்ற ஒருவனை அனுப்பி வதம் செய்ய சொல்கிறார். அவனும் தக்ஷனை வதம் செய்துவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய பாவம் போக்குவதற்காக இந்த திருவள்ளூரில் கிருத்தாபநாசினி என்று சொல்லக்கூடிய ஒரு குளம் இருக்கிறது என்று சொன்னோம் அல்லவா, அந்த குளத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு பெருமாளை வழிபட்டதாகவும் ஸ்தல வரலாறு குறிப்பிடுகிறார்கள். இந்த இடத்தில் 2 விசேஷங்கள் சொல்லப்படுகிறது. கிருத்தாபநாசினி, நம் மனதில் இருக்கக்கூடிய தாபங்கள் அனைத்தையும் தொலையக்கூடிய குளமாக இந்த கிருத்தாபநாசினி இங்கு காணப்படுகிறது. மேலும் இந்த இடத்திற்கு புண்ணியா வர்த்தக க்ஷேத்திரம் என்று கூறுவார்கள். அதாவது நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் மேலும் 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 தொடர்ந்து நம்மை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த கோவில் திகழ்கிறது. மீண்டும் மீண்டும் நாம் புண்ணியம் செய்ய வேண்டும் என்றால் இந்த க்ஷேத்திரத்திற்கு சென்று ஏதாவது தானம் செய்தால் அதை மீண்டும் மீண்டும் நாம் செய்து கொண்டே இருக்கலாம் என்று இப்படி விசேஷம் வாய்ந்த கோவில்தான் வீரராகவ பெருமாள் என்று சொல்லக்கூடிய கோவில். இங்கு திருமங்கையாழ்வார் 10 பாடல்களாலும் திருமழிசையாழ்வார் 1 பாடல்களாகவும் சுவாமி தேசிகன் கிங்கிருகேஷ ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய கிங்கிருகேஷம் இதி யதா அவதத் என்று கூறுகிறார் சுவாமி தேசிகன். பெருமாளே
படுக்கை எந்த இடம் கேட்ட இடம் என்று பெரு தேசிகனும் ஆழ்வார்களும் இந்த இடத்தை தேடி வந்து பாடியிருப்பதால் இந்த இடத்திற்கு எவ்வுல் என்ற பெயர் நாளடைவில் திருவள்ளூர் என்று மாறிவிட்டதாக ஸ்தல வரலாறு குறிப்பிடுகிறது. இங்கு குளத்தில் சென்று நாம் ஸ்நானம் செய்தோமேயானால் சகலவித நோய்களும் தீரும். மேலும் இக்கோவிலுக்கு சென்று வெள்ளம் என்று சொல்வார்கள், அந்த வெள்ளத்தை அந்த கோவிலில் நாம் கரைத்து விட்டால் நம் சகல வியாதிகளும் நாம் செய்த பாபங்களும் தொலையும். மேலும் நம் உடல் உறுப்புகளால் ஆன உலோகத்தலான அந்த ஒரு பொருளை பெருமாளுக்கு நாம் காணிக்கையாக செலுத்தினால் சகல வியாதியும் தொலையும் என்றும் இந்த கோவில் சிறப்பாக திகழ்கிறது. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கோவிலில் விற்றிருக்கக்கூடிய ராகவன் என்று சொல்லக்கூடிய ராமன் வைத்திய வீரராகவன் நம் அனைவருக்கும் சகலவிதமான நன்மையும் கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் திண்ணனூர் என்று சொல்லக்கூடிய திருநின்ற ஊரில் வீற்றிருக்கக்கூடிய பக்தவத்சல பெருமாளுடன் அடுத்த சனிக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமலை மாலோல விலாசம். கற்போம் கற்பிப்போம். தன்யவாதாக.